இந்திய நலன்களை முன்னிறுத்தி உலகளாவிய சிக்கல்கள் மற்றும் தேவைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல்மிக்க தலைவர்கள் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் உள்ள உயர் தலைமைத்துவ பயிற்சி பள்ளி சார்பில் முதலாவது தலைமைத்துவ மாநாடு டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நேற்று பிரதமர் மோடி தொடக்க உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் அயராது பாடுபடுவதாக தெரிவித்தார். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் மிகச்சிறந்த தலைவர்கள் அவசியமாகின்றனர் என்ற பிரதமர் மோடி, உலகின் அதிகார மையமாக இந்தியா உருவெடுத்து வரும் வேளையில் ஒவ்வொரு துறையிலும் தேசத்தின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கும் தலைமை காலத்தின் தேவையாக உள்ளதாக கூறினார். ஒரு பிராந்தியத்தை வீழ்த்த அதன் மொழியை அழிப்பதுதான் சிறந்த வழி என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 98வது அகில பாரதிய மராத்தி சாகித்ய மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய அவர், நமது முன்னோர்கள் நமது கலாச்சாரத்தையும் மொழிகளையும் வளர்த்தனர் என்றும் அதே வழியில் வளர்ப்பது நமது கடமை எனவும் தெரிவித்தார். ஒரு பிராந்தியத்தை வீழ்த்த அதன் மொழியை அழிப்பதுதான் சிறந்த வழி என்று அவர், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நுழைந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அதே வழியை தான் கடைபிடித்ததாக கூறினார். உத்தரப்பிரதேசம் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர் ராகினி ஷோங்கரின் கேள்விக்கு பதில் அளித்து அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக கூறினார். பிரதமர் மோடியின் தலைமையில் 10 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் அதிகமான மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளோம் என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும் என கூறினார். தற்போது நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்வால் மாநிலத்துக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் இதன் மூலம் மாநிலத்தின் வருவாய் உயர்ந்ததாகவும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்கும் செல்வதால் அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியை ஒட்டி உலகம் முழுவதும் உள்ள இந்து மதத்தினர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 56 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பிரயாக்ராஜ் வரும் பக்தர்கள் அயோத்தியில் உள்ள பாலராமர் கோவிலுக்கு செல்வதால் அங்கும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் மனைவியை கைவிட்டு இளம்பெண்ணுடன் வாழ்ந்து வந்த கணவருக்கு தர்ம அடி கொடுக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஹைதராபாத் மாநகராட்சியின் இணை ஆணையர் ஜானகிராம் என்பவர் தனது முதல் மனைவி உயிரிழந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் கல்யாணி என்பவரை 2வதாக திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களாக மனைவியை பிரிந்த ஜானகிராம் வேறொரு இளம் பெண்ணுடன் செகந்திராபாத்தில் தனி வீடு எடுத்து வாழ்ந்து வந்துள்ளார். கணவரின் இருப்பிடத்தை அறிந்த கல்யாணி உறவினர்களுடன் அங்கு சென்று 2 பேருக்கும் தர்ம அடி கொடுத்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரவு நேரத்தில் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அழகானவர் என குறுந்தகவல் அனுப்புவது ஆபாசம் என மும்பை நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த முன்னாள் பெண் கவுன்சிலருக்கு ஒருவர் வாட்ஸ்அப்பில் ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொல்லை கொடுத்த வழக்கில் 3 மாதம் ஜெயில் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து அந்த நபர் மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி டிஜி தோப்லே, இரவு நேரத்தில் முன்பின் தெரியாத பெண்ணுக்கு நீங்கள் அழகானவர் போன்ற குறுந்தகவல்கள் அனுப்புவது ஆபாசம்தான் என தெரிவித்தார். மேலும் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டார். எல்லையில் அமைதியை பேணுவது தொடர்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அவ்வப்போது எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர். அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சகண்டா பாக் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இடையேயான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. சுமார் 75 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பில் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை இரு தரப்பினரும் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. இருப்பினும் இந்த சந்திப்பு குறித்து இந்திய ராணுவத்தால் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இன்னும் வெளியிடப்படவில்லை.
கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரில் ரூப்லெவ் டாபர் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடர் கத்தாரின் தோஹாவில் உள்ள கலிஃபாவில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லெவ் அமெரிக்காவின் அலெக்ஸ் டி மினார் உடன் மோதினார். இதில் தொடக்க முதலே சிறப்பாக ஆடிய ரூப்லெவ் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் பிரிட்டனின் ஜாக் டிராஃபர் இத்தாலி வீரர் மேட்டியோ பிரெட்டேனியை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். துபாய் ஓபன் டென்னிஸ் தொடரில் கஜகஸ்தான் வீராங்கனை ரிபாகினா அரையிறுதியில் தோல்வியடைந்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடந்த பெண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் நம்பர் 6 வீராங்கனையும் கஜகஸ்தானை சேர்ந்தவருமான எலினா ரிபாகினா ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரிவாவுடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய ஆண்ட்ரிவா வென்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இதன் மூலம் ரிபாகினா தொடரிலிருந்து வெளியேறினார். இறுதிப் போட்டியில் ஆண்ட்ரிவா டென்மார்க் வீராங்கனை கிளாரா டாசனுடன் மோதுகிறார். ப்ரோ லீக் ஹாக்கியில் ஏமாற்றிய இந்திய பெண்கள் அணி 0-4 என்று ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தது. சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் பெண்களுக்கான ப்ரோ லீக் 6வது சீசன் நடக்கிறது. மொத்தம் 9 அணிகள் பங்கேற்கின்றன. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்த லீக் போட்டியில் இந்தியா ஜெர்மனி அணிகள் மோதின. துவக்கத்திலிருந்து போராடிய இந்திய வீராங்கனைகளால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. மறுமுனையில் ஜெர்மனி அணிக்கு அடுத்தடுத்து கோல் அடித்தனர். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 0-4 என்ற கணக்கில் வீழ்ந்தது. இந்திய அணி இதுவரை விளையாடிய 5 போட்டியில் 1 வெற்றி 1 டிரா 3 தோல்வி என 4 புள்ளிகளுடன் 9வது இடத்தில் உள்ளது. ISL கால்பந்து தொடரில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை வீழ்த்திய பெங்களூரு FC அணி வெற்றி பெற்றது. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் ஷில்லாங்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு FC நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்திலேயே பெங்களூரு அணி கோல் அடித்து 1-0 என முன்னிலை பெற்றது. அதன் காரணமாக முதல் பாதி ஆட்டத்தில் 1-0 என பெங்களூரு முன்னிலை வகித்தது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்திய பெங்களூரு அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் உள்ள ஆன்லைன் மோசடி மையங்களில் சிக்கியவர்களை மீட்க சீனா தனி விமானத்தை அனுப்பியுள்ளது. தாய்லாந்து மியான்மர் எல்லையில் சர்வதேச மோசடி கும்பலால் பல போலி கால் சென்டர்கள் செயல்படுகின்றன. அவற்றில் பணிபுரிய பெரும்பாலும் வெளிநாடுகளில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் குறிவைக்கப்படுகின்றனர். நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை என நம்பி அவர்களும் அங்கு சென்று சிக்கிக் கொள்கின்றனர். அதன்படி மியான்மரில் உள்ள ஆன்லைன் மோசடி மையங்களில் 1,20,000 பேர் வரை சிக்கியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மியான்மரில் சிக்கியுள்ள தங்கள் நாட்டினரை மீட்க சீனா தனி விமானத்தை அனுப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க உளவுத்துறை இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆளும் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க செனட் அதிபர் டிரம்பின் தீவிர விசுவாசியான இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை FBI-யின் இயக்குநராக அறிவித்துள்ளது. அதிபர் டிரம்பின் முடிவுக்கு செனட் சபையின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் வாக்கெடுப்பில் 51-49 வாக்குகளுடன் காஷ் பட்டேலின் நியமனம் உறுதி செய்யப்பட்டது. செனட் சபை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து பகவத்கீதையின் மீது சத்தியம் செய்து காஷ் பட்டேல் பதவியேற்றுக் கொண்டார். தன் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பை வழங்கிய அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ள காஷ் பட்டேல் அமெரிக்காவுக்கு தீங்கு நினைப்பவர்களை FBI வேட்டையாடும் என்று தெரிவித்தார். ஆசியாவின் மிக ஆழமான கிணற்றை வெறும் 580 நாட்களில் தோண்டி சீன அரசின் தேசிய பெட்ரோலிய கழகம் சாதனை படைத்துள்ளது. ஜின்ஜியாங் உய்குர் பகுதியில் உள்ள தக்லிமகன் பாலைவனத்தின் மைய பகுதியில் பூமியின் பரிமாணம் மற்றும் புவியியல் சார்ந்த ஆராய்ச்சி செய்வதற்கு ஷென்டிடேக் 1 என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக மிக ஆழமான கிணற்றை தோன்றும் பணியை சீன தேசிய பெட்ரோலிய கழகம் கடந்த 2023 மே 30 தொடங்கியது. இந்நிலையில் 580 நாட்கள் நீடித்த கிணறு தோண்டும் பணியானது நிறைவுற்றதாக சீன அரசு அறிவித்துள்ளது. மொத்தம் 10,910 மீட்டர் ஆழமுள்ள இந்த கிணற்றின் கடைசி 910 மீட்டரை தோண்டுவதற்கு கிட்டத்தட்ட 300 நாட்கள் வரை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.